ஒரு 5வது கொஸ்டின் சார். திருவள்ளுவர் மீது தந்தை பெரியார் தொடர்ந்து பல்வேறு அவதூறான கருத்துக்களை அவர் தெரிவித்திருக்கிறார். திருவள்ளுவரை இகழ்பவரை நாம் ஏற்க இயலுமா என்ற கேள்வியும் இந்த நேற்றைய பேட்டியின் போது அவர் வைத்திருக்கிறார் சார். திருவள்ளுவரே உண்மையிலேயே அது பெரியார் வந்து ரொம்ப விமர்சனபூர்வமாக நிறைய கருத்துக்கள் எதுவும் சொல்லியிருக்கிறார் சார், அல்லது அவங்களை இழிவுபடுத்துகிற மாதிரி சொல்லியிருக்கிறார்? ஒரே விஷயம் முதல்ல கேட்பாங்க, அதுக்கு வந்து திருக்குறள் பற்றி தந்தை பெரியார் நிலைப்பாடு குறித்து பலமுறை சொல்லிட்டோம். திருக்குறளுக்காக மாநாடு எடுத்தவர் தந்தை பெரியார். 1949 மாநாடு எடுத்து கொண்டாடியவர். தமிழர்களுடைய அறநூலாக திருக்குறளை எல்லோரும் கொண்டாட வேண்டும் என்று சொன்னவர் தந்தை பெரியார் அவர்கள். தங்களுடைய மதம் வள்ளுவ மதம் என்று சொல்லுங்கள் என்றெல்லாம் தந்தை பெரியார் அவர்கள் சொல்லி வந்திருக்க, இதெல்லாம் ஆவணமாகவே இருக்கிறது. நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், கட்சி ஆரம்பிச்சு இந்த 16 வருஷத்துல சீமான் என்னைக்காவது திருக்குறளுக்காக திருவள்ளுவருக்காக மாநாடு எடுத்திருக்காரா? என்னைக்காவது அதுக்கு ஒரு புத்தகம் போட்டிருக்காரா? அல்லது 10 திருக்குறளை ஒன்னா சொல்லியிருக்கிறாரா? அல்லது மேடைகளில் திருக்குறளை பற்றி திருவள்ளுவரை பற்றி என்னைக்காவது பேசியிருக்கிறாரா? அல்லது திருவள்ளுவருக்கு இவர்கள் மாலையிட்டு அவர்களுக்கு வந்து நான் பட்ட நாமத்தை போட்டு காவி உடையை பொருத்திய பொழுது அதற்கு எதிராக போராடி இருக்கிறாரா, பேசியிருக்கிறாரா? திருவள்ளுவர் சிலவிக்கு காவி சாயத்தை ஊற்றிய பொழுது சீமானுக்கு எதாவது கோபம் வந்திருக்கிறதா? எதுவும் கிடையாது. ஆகவே சீமான் ஒரு தற்கூரி என்பதை எல்லாரும் புரிந்து கொள்ளணும். அவருக்கு சீமான் திருக்குறளையும் படித்ததில்லை, திருக்குறள் குறித்தான போராட்ட வரலாறுகளும் திரு சீமானுக்கு தெரியாது. திருக்குறள் குறித்து தந்தை பெரியார் அவர்கள் அதை எடுத்து ஊர் ஊராக கொண்டு சென்றதும் திரு சீமானுக்கு தெரியாது. திராவிட இயக்கத்தவர்கள் திருவள்ளுவரினுடைய அந்த திருக்குறளை தமிழ்நாடு முழுவதும் கொண்டு சென்றவர்கள் திராவிட இயக்கத்தவர்கள். இது வரலாறு எல்லாருக்கும் தெரியும். எங்க குடும்பத்திலே எடுத்திருக்கிறாங்க. எங்க குடும்பத்திலே என்னுடைய சின்னதாத்தா பெரியாரோடு இருந்தவர். அவர் திருக்குறள் அறிஞர் அவர். ஆக இதெல்லாம் வந்து எங்களுக்கு நேரடியாகவே தெரியும். இதெல்லாம் எதுவுமே தெரியாத ஒரு நபர் தான் திரு சீமான். 6வது கொஸ்டினா வந்து, இந்த தமிழ் தாய் உங்களை தமிழை படிக்க வைத்தாளா என்று, தமிழ் ஒரு காட்டுமிராண்டி மொழி என்று ஏற்கனவே பல முறை அது தொடர்பாக பல்வேறு விளக்கங்களும் அளிக்கப்பட்டிருக்கின்றன. மீண்டும் அவர் கூறுகிறார், இந்த மொழி ரீதியான ஒரு கருத்தியலை புறந்தள்ளிவிட்டு தமிழ் தேசிய அரசியலையும் அவர் புறந்தள்ளி அவதூறாக பேசியிருக்கிறார் என்று கூறுகிறார். இந்த தமிழ் மொழி அது தொடர்பான கருத்துக்களை வந்து மிகவும் விமர்சனபூர்வமாக தந்தை பெரியார் வந்து பல முறை முன்வைத்திருக்கிறார் என்பதை சீமான் மீண்டும் அதை வந்து முன்னிறுத்துறாரு. அது என்ன சார் சொல்றீங்க? தமிழ் மொழிக்கு உண்மையிலே ஒரு எதிரியா அவர் இருந்திருக்கிறாரா? இல்ல, முதல்ல சீமான் தமிழ் அறிஞரா, அவரோட புலவரா, அவரு தமிழ் ஆய்வறிஞரா? திரு சீமான் யாரு? முதல்ல தமிழ் மொழியை பற்றி சீமானுக்கு என்ன அறிவு இருக்கிறது என்று தெரிந்து கொள்ள விரும்புகின்றேன். அவர் தமிழ் மொழி படிச்சாருன்னு சொன்னா தமிழ் குறித்து, தமிழ் மொழியினுடைய வளமை குறித்து, தமிழ் இலக்கிய மரபுகள் குறித்து, தமிழுடைய இலக்கண மரபுகள் குறித்து, அதனுடைய செவியல் சிறப்பு தன்மை குறித்து ஆய்வுலகமாக என்றைக்காவது ஏதேனும் ஒரு இலக்கியத்தை பற்றி சீமான் என்றைக்காவது ஏதாவது ஒரு மேடைகளை பேசியிருக்கிறார்? அவர் எதுவுமே கிடையாது. தந்தை பெரியார் அவர்கள் வெளிப்படையாக இது குறித்தெல்லாம் பேசியிருக்கார். தந்தை பெரியார் தமிழ் மொழியை குறித்து என்ன பேசுக என்பது வெளிப்படையாக ஆவணமாகவே இருக்கிறது. அவர் தந்தை பெரியார் தமிழ் மொழியினுடைய மொழி சீர்திருத்தங்கள் உள்ளிட்டு இன்னும் தெளிவாக சொல்ல வேண்டும் என்றால், அந்த காலகட்டத்தில் சமஸ்கிருத மொழி, அதாவது சீமானுடைய நெருங்கிய நண்பராக இருக்கக்கூடிய பாஜகவினர் சமஸ்கிருத மொழி சேர்த்துத்தான் அவர்கள் வந்து தமிழ் மொழியை பேசுகிறார். இன்றைக்கும் அப்படிதான் பேசுகிறார். தமிழ் மொழியை கூட சமஸ்கிருத வார்த்தைகளோடு பேசுகின்ற பழக்கத்தை பாரதிய ஜனதா கட்சியினர் வைத்திருப்பார்கள். அந்த சமஸ்கிருத மொழி ஆதிக்கத்தோடு இருக்கக்கூடிய மணிப்பிரவாள நடையில பலர் பத்திரிகைகளை நடத்தி கொண்டிருந்த பொழுது, அந்த மொழி நடையில் பலர் பேசிக் கொண்டிருந்த பொழுது, சமஸ்கிருதம் கலக்காத, வடமொழி கலக்காத தூய தமிழ் மொழியில் தான் தனது பத்திரிகையை நடத்தியோ தந்தை பெரியார் அவர்கள். இதெல்லாம் ஆவணம் இருக்கு. விடுதலை பத்திரிகையோ குடியரசையோ எடுத்து பார்த்தாலே தெரியும். அது அந்த காலகட்டத்தில் ஆனந்த விகடன் அல்லது இதர அன்றைக்கு வந்திருந்த சுதேசமித்திரன் போன்ற பத்திரிகைகள் எடுத்து பார்த்தால் அது சமஸ்கிருத மொழி கலப்போடு இருக்கக்கூடிய பத்திரிகைகளவை. ஆக மணிப்பிரவாள நடை என்று சொல்லக்கூடிய அந்த சமஸ்கிருத பாதிப்போடு சமஸ்கிருத ஆதிக்கத்தோடு இருந்த மொழி நடையை நிராகரித்து விட்டு தூய தமிழ் மொழியில இதழ் நடத்திய தந்தை பெரியாரை பார்த்து கேள்வி கேட்பதற்கு சீமானுக்கு எந்த யோகியதையும் கிடையாது.